ஹாய்ங்க, ஹலோங்க, வணக்கங்க அண்ட் வெல்கம்ங்க டு மூவி டைம் சேவருங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு நான் உங்களுக்குங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேனுங்க. ஆல்ரெடி நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துட்டேனுங்க. அண்ட் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படம்ங்க எப்படி இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க தோணுதுன்னு நம்ம பார்க்குறவங்கள யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம்ங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014 வெளிவந்த ஒரு ஜப்பான் படங்க. இதோட பேருங்க டெராஃபார்மர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா நான் கீழே போட்டிருக்கிற கமெண்ட்ஸில் ஒரு லைக் போடுங்க. அப்படியே அது கீழே நான் வேறு ஏதாவது படத்தை பற்றி இது மாதிரி கதை சொன்னோம்னா அதை சொல்லுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டுங்க. அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அப்புறம் இப்போவே மறக்காம பண்ணிடுங்க. சரி, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாங்க. இப்போ படம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஆரம்பிக்குதுங்க. அப்போ உலகத்தில் மக்கள் தொகை கூடிட்டு போகிறதாலையும் பூமியில் வாழ்கிறதுக்கு தேவையான வளங்களெல்லாம் பத்தலைங்கன்னு மக்கள் எல்லாரும் வேற எங்கேயாச்சும் போகலாமுங்க முடிவு பண்ணிட்டுங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதாங்க இதுக்காக நம்ம எலான் மஸ்க் சொன்ன மாதிரிங்க செவ்வாய் கிரகத்துக்கு போகலான்ட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கோசம் என்ன பண்றாங்க, செவ்வாய் கிரகத்துல மனுஷங்க வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு முடிவு பண்றாங்க. இதை செய்யறதுக்கு தான் டெராஃபார்மிங்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் ஃபுல்லா பாசியை வளர வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியலீங்க. அண்ட் இது எதுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியலீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல கீழே சொல்லி கொடுங்க எனக்கு. அண்ட் இதைய பண்றதுக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியலீங்க. மரபணு ரீதியா தயாரிக்கப்பட்ட கரப்பாம்பூச்சி கூட்டம் கூட்டமா செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறாங்க. கரும்புடிச்ச பயல்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாட்டிருக்கு. அவ்வளவுதாங்க. ஐயோ, என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க நினச்ச மாதிரியே செவ்வாய் கிரகத்துக்கு போய் வாழ தொடங்கினானுங்களா, இல்லாட்டி அங்கே அனுப்பின கரப்பாம்பூச்சி பற்றி என்ன பண்ணானுங்க, ஏடு பண்ணானுங்க, அதுக்கெல்லாம் என்ன ஆச்சுங்க அப்படின்னு தானுங்க இந்த படத்தில் சொல்ல போகிறானுங்க. அதை நம்ம பார்க்க போகிறோங்க. கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே ஒரே பொருளை நசுக்கி தூக்கி எறிகிறேன் நானுங்க. உங்களுக்காக இந்த படத்தை கஷ்டப்பட்டு பார்த்து இந்த வீடியோ போட்டிருக்கேனுங்க. அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மறுபடியும் போட்டுருங்க. அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2வது வாட்டி கேட்குறானுங்க, இன்னொரு வாட்டி கேட்க வைக்காதீங்க. அவ்வளோதானுங்க. இதை உங்களை தாழ்மையுடன் பணிவுடன் நான் கேட்டுக்கிறேனுங்க. சரிங்களா? சரி, வாங்க மறுபடியும் கதைக்குள்ளே போகலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் 2597 ஆச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ நகரத்துக்கு போகிறோங்க. அங்கே 2 பேருங்க, கோமாச்சின்ட்டு ஒரு ஆளுங்க, நானவனு ஒரு பொண்ணுங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு போலீஸ் கிட்ட தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு அவங்க நினைக்கிறானுங்க. ஆனால் நல்லாவே வசமாக மாட்டிக்கிறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற கார் அங்கே இறங்குதுங்க. அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்டர் வாண்டான்னு ஒரு பேரை வச்சுட்டு ஒரு மனுஷன் இருக்கானுங்க. அண்ட் அதுக்குள்ளே அவர் மட்டும் இல்லாமல் அவரோட அசிஸ்டண்ட் அக்காவும் கூட இருக்காங்க. இவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட பேசிங்க நம்ம கோமாச்சியும் நானாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வாண்டா அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், அங்கே அனுப்பின கரப்பாம்பூச்சியெல்லாம் நீங்கள் அழிக்கணும். இதையும் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிங்கன்னா நான் போலீஸ்கிட்ட பேசி உங்கள் மேலே இருக்கிற கேஸெல்லாம் இல்லாமல் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லாருங்க. இது நமக்கு நல்லடிகளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு அடுத்து என்ன காட்டுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஓடி போயிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நனவாவும் கோமாச்சியும் இப்போ நல்ல ட்ரைனிங்லாம் எடுத்து முடிச்சுட்டு பக்ஸ் 2ன்னு பேர் வச்சிருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ஏறிட்டு அவங்களோட மற்றவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஏதோ தப்பு பண்ணி நம்ம வாண்டா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டத்துக்கு கூட போயிட்டு எப்படி நம்ம வாண்டா கொடுத்த வேலையை நல்லா முடிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு நனவ கோமாச்சிக்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட தலைவன் டோஜிமா அப்பா அங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செவ்வாய் கிரகத்துல தரையிறங்கிடுவோம்னு சொல்றாருங்க. நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு எலுமிச்சை பழம்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து பூமியிலேருந்து கிளம்புனால ஒரு தடங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரை இறங்கிட்டுறாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் கிரகம் மாதிரியே இல்லைங்க. நான் போய் பார்த்தது இல்லைங்க. ஆனால் படத்தில் எப்படி காட்டுறாங்கன்னா ஏதோ நம்ம பூமியில இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பாசி நிறைஞ்ச ஒரு இடத்த மாதிரி செவ்வாய் கிரகத்தை இங்க காட்டுறாங்க. பார்க்குற எல்லாருக்கும் அப்படிதான் தோணுது. அப்போ அவங்க கூட்டத்தில் ஒருத்தரான மீனா அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு டிவைஸை வானத்தில் செலுத்துறாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ஸ் 2 சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பூச்சி மருந்தை தெளிக்குதுங்க. கரப்பாம்பூச்சி எல்லாமே இதனால சேர்த்துருக்கும். நீங்கள் எல்லாரும் போய் அதை செக் பண்ணிட்டு வாங்கன்னு டோஜிமா தலை சொல்றாருங்க. இதுக்காக அவங்கள 2 பேரா குரூப்பா பிரிக்கிறாருங்க.
இருக்காங்க. ஆனா இன்னொரு அக்கா பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து அசுகா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இந்த பூமரங்களோட எல்லாம் போக வேண்டாம், எனக்கு அந்த இச்சிரோ பையன் கூட தான் போகணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. டீமுக்குள்ள இப்பதான் வந்து இறங்கி இருக்கிறோம், எதுக்கு சண்டை தேவையெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டோஜி மத்தால வந்து ஒத்துக்கிறாருங்க. அவங்க வந்து வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா டோஜி மத்தால வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பி இவங்கள மாதிரியே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்னொரு ஸ்பேஸ்ஷிப் அங்க இருக்குதுங்க, அது பேர் பக்ஸ் பண்ணுங்க. அது வந்து இருக்கிற இடத்த வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாருங்க. உடனே வந்து டோஜி மத்தால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோண்டாக்கு போன் போட்டு நான் பக்ஸ் ஒன் ஷிப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாருங்க. இதை கேட்டுட்டுங்க ஹோண்டா வந்து குஷியாராருங்க. போடு தாறுமாறு தக்காளி சோறுன்னு டான்ஸ் வேற ஆடுறாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தரையில கரப்பாம்பூச்சி தேடி போன குரூப்ல ஜின்னு மரியான்னு இவங்க 2 பேரும் ஒரு குரூப்ல இருக்காங்க. ஆனா பாசி இருக்கிற இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி இவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சரி பக்கத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அவங்க தேடி பார்க்கும்போதுங்க அவங்க முன்னாடி அவங்கள விட பெருசா 3 உயிரினம் நிக்கிறத பாக்குறானுங்க. ஜின்னோட குயிக் திங்கிங்னால அவங்க வந்து மரியாவை இழுத்து ஒரு பாறைக்கு பின்னாடி வந்து கரெக்டா பாதுகாப்பா ஒளிஞ்சுக்கிறானுங்க. கரப்பாம்பூச்சி தான் இப்படி உருமாறி அவங்க முன்னாடி நிக்குதுன்னு அவங்களுக்கு அப்ப புரியலைங்க. இதே நேரத்துல கோமாச்சியும் நானாவும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு உயிரினம் நிக்கிறத பாக்குறாங்க. சரியான லொல்லு பயிலா இருப்பான் போல கோமாச்சி. அவன் வந்து என்ன பண்றான்னா அந்த உயிரினத்தை பார்த்து டாட்டா காட்டானுங்க. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா விண்ணல் வேகத்துல ஓடி வந்து நம்ம நனவோட கழுத்தை நசுக்கி அவளை வந்து கொண்டு போடுதுங்க. பாவம் நல்ல புள்ள. அது பாட்டுக்கு சவனைன்னு வந்துச்சு, அதையும் வந்து கொண்டு போட்டுச்சு. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு கவனம் வர்றதுக்குள்ளேயுங்க அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணிடுதுங்கன்னா மின்னல் வேகத்துல அங்க இருந்து ஓடி போயிடுங்க. நம்ம பாவம் பையன் கோமாச்சினால நம்ம நனவை வந்து அவங்க கண்ணு முன்னாடி செத்து போறதா அவனால பார்க்க முடியுதுங்க. அந்த இதனால வந்து அவன் மனசு வந்து அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு மரியா வந்து அங்க ஓடி வராங்க. நம்ம ஷிப்புக்கே போயிடலாம்னு சொல்றானுங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மிருகம் கிட்ட நம்ம அசுகா வந்து அங்க மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. அண்ட் அங்கிருந்து நம்ம இச்சிரோ பையன் வந்துட்டு அவங்கள விட்டுட்டு தனியா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஷிப்புக்கு ஓடி வந்துறானுங்க. மீதி இருக்கிற எல்லாரும் உயிரை கையில புடிச்சிட்டு ஷிப்புக்கு எப்படியோ ஓடி வந்துறாங்க. அங்க வந்து டோஜி மத்தாலா கிட்ட இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு டோஜி மத்தாலைக்கு எல்லாமே ஆல்ரெடி முன்னாடியே தெரியும்னு எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. மற்றவங்க கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு அவரு கட்டாயத்துல இருந்ததா அவர் வந்து சொல்றாருங்க. நீங்க பார்த்த உயிரினம் மனிதர்கள் செவ்வாய்கிரகத்துக்கு அனுப்புன கரப்பாம்பூச்சி தானே அவர் சொல்றாரு. எல்லாமே மரபணு மாற்றம் செய்யப்பட்டு இங்க அனுப்புனதுனால அதுக்கு என்ன ஆச்சுன்னா செவ்வாய்கிரகத்துல இருந்த கதிர்வீச்சுனால அதுக்கு எல்லாமே மாறி இப்படி வந்து நம்மளை விட பெருசாயிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்துலயும் ஓண்டா வந்து ஒரு குட்டி ஹோலாகிராமா மாறி டோஜி மாதாலா பக்கத்துல தோன்றாருங்க. அவர் வந்து நீங்க எல்லாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆர்மர் கொடுத்து உங்க உடல்ல வந்து சில மாற்றங்களை வந்து நாங்க செஞ்சிருக்கிறோம்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆர்மர்ல வந்து ஒரு கேப்சூல் இருக்குதுங்க, அதுல வந்து நான் செஞ்ச மருந்து வேற இருக்குது, அதையும் வந்து உங்க உடம்புல செலுத்திங்கன்னா நீங்களும் வந்து அந்த உயிரினம் மாதிரியே உங்களுக்கு வந்து சக்தி கிடைச்சிரும்னு சொல்றாருங்க. அடப்பாவி மனுஷா, இதை முதலே சொல்லியிருந்தா 2 பேரும் இறந்திருக்க மாட்டாங்களேன்னு ஒருத்தரும் கேட்கலைங்க. ஊசு போயிருங்க. கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? கூட வந்த 2 பேரு இப்படி பரிதாபமா இறந்து போயிட்டாங்கன்னா ஒருத்தரும் கவலை இல்லைங்க. சரி விடுங்க, கதையில் அப்படிதான் எடுத்துருக்குறாங்க. அடுத்து அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த மருந்தை போட்டுட்டீங்கன்னா உடனே நீங்க எந்த பூச்சியை பத்தி நினைக்கிறீங்கன்னா அந்த பூச்சியோட சக்தி எல்லாம் வந்து உங்களுக்கு மாறி நீங்களும் வந்து அந்த கரப்பாம்பூச்சியை விட சக்தி ஆயிருவீங்கன்னு டோஜி மேத்தால சொல்றாருங்க. இதனால வந்துட்டு நீங்க அந்த கரப்பாம்பூச்சி கூட எல்லாம் ஈஸியா சண்டை போட்டு ஜெயிச்சலான்னு அவர் வந்து சொல்றாருங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆள விடுற சாமி, நான் ஏதோ சின்ன கரப்பாம்பூச்சி அடிச்சு தூக்கி போட்டலான்னு பார்த்தா இத்தா பெருசா இருக்கு, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது சாமி, நாம திரும்பி பூமிக்கே போயிடலான்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க கெட்ட நேரம் பார்த்துக்கோங்க, அவங்க பக்ஸடு ஷிப் சுத்தி நிறைய கரப்பாம்பூச்சி வந்து இப்ப சுத்தி வளைச்சிருதுங்க. ஊர்ல எங்க தகராறு நடந்தாலும் முந்திக்கிட்டு முன்னாடி போறது தானே நம்ம ஷிப்ல இருக்கிற ஒரு கூட்டத்துல இருக்கிறவரு. இவர் பேரு வந்து லீங்க. நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் போய் அதுகளெல்லாம் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு லீ வந்து வெளியே கூச்சு ஓண்டா சொன்ன மாதிரி அந்த மருந்து வந்து உடம்புல போட்டுக்கிறாருங்க. அந்த மருந்து போட்ட உடனே அவன் ஒரு பூச்சி மனுஷனா மாறிட்டானுங்க. தைரியமா அந்த பூச்சி கூட சண்டை போடுறானுங்க. புது சக்திகள்னால அவன் கையில இருந்து நெருப்பு விடுறானுங்க அந்த பூச்சி மேல. எந்த ஊர்ல இப்படி ஒரு நெருப்பு கக்கிற பூச்சி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா உண்மையிலே இப்படி ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா அவ்வளவுதானே எல்லாம் முடிச்சு விட்டு போவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெருப்பு தாக்குதல் வேலை செய்யறதுனால அந்த பூச்சி என்ன ஆகுதுன்னா எரிஞ்சு போயிருங்க. ஆனா வெற்றி கொண்டாடுறதுக்குள்ள அந்த பூச்சி என்ன ஆகுதுன்னா ஒன்னும் ஆகாம முன்னாடி வந்துட்டு ஆணையை வந்து ஒரே போர்ல போட்டு தள்ளிடுது. இப்படி ஒரு சம்பவம் வெளியே நடந்துட்டு இருக்கும் போதுங்க நம்ம பக்ஸ் 2 ஷிப் மேல ஒரு கரப்பாம்பூச்சி ஏறிட்டு கண்ணாடி உடைச்சு உள்ள வந்துருதுங்க. அண்ட் அது உள்ள குதிக்கும் போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க சும்மா நின்றுட்டு இருந்த 2 பொண்ணுங்களை வந்துட்டு போட்டு தள்ளிடுதுங்க. அப்பதான் நம்ம டோஜிமா தலைக்கு புரியுதுங்க, டக்குன்னு வந்துட்டு நம்ம மருந்து போட்டலான்னு. எப்படிங்க டக்குன்னு வந்து மருந்து போட்டலான்னு அப்பதான் மருந்து போட்டு அவரு வந்து ஒரு எறும்பு மணினா வந்து மாறி அந்த கரப்பாம்பூச்சி வந்துட்டு வெற்றிகரமா கொண்டுடுறானுங்க. இதைய பார்த்துட்டு தலை சூப்பர் தலை அப்படின்னு மற்றவங்க வந்து கொண்டாடுறானுங்க. ஆனா அப்பதான் வந்துட்டு அவங்க ஷிப்பு ஃபுல்லா சுத்தி வந்துட்டு கரப்பாம்பூச்சி ஒரு கூட்டமே வந்து படையெடுத்து நிக்குது அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து பாக்குறாங்க. சரி நம்ம முன்னாடி
பிளான் போட்ட மாதிரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரின்னு நம்ம மீனா அக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் வண்டியில் ஏதோ கோலா இருக்கிறதுனால அது ஸ்டார்ட் ஆகலைங்க. இதனால நம்ம டோஜிமா தலை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பக்ஸு ஒன் ஷிப்பு இருக்குது, அதுக்கு போகலாம், அங்கே ஏதாவது கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஷிப்பை சரி பண்ணிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அட பாவி மனுஷன், உன்னையெல்லாம் எப்படி கேப்டனாக போட்டாங்கன்னு தெரியல. பூமி விட்டு கிளம்பும் போதே வண்டி ரிப்பேர் ஆனால் அது சரி பண்ண ஏதாவது கொண்டு வரணும்னு உங்களுக்கு யாருக்குமே தோணலை பார்த்துக்கோங்க. சரி, டோஜிமா தலை என்ன சொல்றாருன்னா, பூச்சிகளை திசை திருப்பறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன், நீங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம இச்சிரா பையன் என்ன சொல்றாருன்னா, தலை நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்கே இருக்கிறேன்னு சொல்றாரு. சரி, இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும்னு மற்றவங்க எல்லாம் கிளம்பறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நம்ம கோமாச்சி பையன் பார்த்தீங்கன்னா நம்ம நனவு வந்து மறுபடியும் ஷிப்பு கொண்டு வந்து எங்கேயோ படுக்க வச்சிருக்காங்க. அவளையும் வந்து ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துட்டு போயிடலாங்கன்னு அவளை வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நனவோட வாயிலிருந்து ஏதோ வெள்ளைய ஒரு நூல் வந்து பறக்குதுங்க. அதையும் வந்து பார்த்துட்டு ஒன்றும் கண்டுக்காம இவன் வந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எல்லாரும் ஏறினதும் அவன் கூட்டத்தில் ஒருத்தனால டெசுகான்னு ஒருத்தர் இருக்கானுங்க. அவன் வந்து அவன் உடம்புல மருந்து செலுத்திக்கிறானுங்க. அவன் ஒரு பூச்சியாக மாறுறானுங்க. அவன் தலையெல்லாம் வீங்கி போய் வாயிலிருந்து நெருப்பு காக்குறானுங்க. இந்த நெருப்பு வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரி மாறிடுறானுங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி வந்து ஒரு சரியான வேகமாக வந்துட்டு போகுதுங்க. ஸோ வழி ஃபுல்லாக வந்துட்டு இந்த பூச்சிகள் கரப்பாம்பூச்சிகள் வந்து நிற்குதுங்க. ஆனால் வேகமாக போகிறனால அதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு இவங்க வந்து ஈஸியாக வந்து போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஜிமா தலை வந்து ஷிப்புக்குள்ள வந்துட்டு நுழைஞ்ச பூச்சிகளை வந்து சண்டை போட்டு நல்லா அடிச்சு தூக்கி போட்டிருக்காருங்க. இன்னும் நிறைய பூச்சிகள்லாம் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இச்சிரோ வந்து ஒரு பூச்சி மனிதனா மாறி ஷிப்போட கதவெல்லாம் சாத்தி வர பூச்சியெல்லாம் நசுக்கிட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஷிப்புக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை வந்து வெளியே வந்து போற மாதிரி பண்ணிட்டானுங்க. சுவாசிக்க முடியாம எல்லா கரப்ப பூச்சியும் பார்த்தீங்கன்னா மயக்கமாயிருந்துங்க. நம்ம டோஜிமா தலையும் நம்ம இச்சிரோவும் கூட அதை வந்து மாட்டிக்கிட்டு அவங்களும் வந்து மயக்கமாயிடுறானுங்க. இப்போ வண்டியில போயிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியா பக்ஸவனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து பெரிய கடல் அலை போல வந்துட்டுங்க இந்த கரப்பம் பூச்சிகள் வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ இதனால வந்து நம்ம டெசுகா வந்து அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி எப்படியும் அந்த பூச்சியோட அலையை வந்து தொலைச்சிட்டு வெளியே வந்துடுறானுங்க. வண்டியில் இருக்கும்போது டெசுகா சூப்பர் வா அப்படி இப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா கூடி சீக்கிரமே வந்துட்டு அவங்க முன்னாடி சுனாமி போல பெருசா வந்துட்டு கரப்ப பூச்சிகள் அலையை வரதை வந்து பாக்குறாங்க. ஆனா டெசுகோ இப்பதான் ஃபுல் பவரை யூஸ் பண்ணா, இவனால தனியா இதை ஹேண்டில் பண்ண முடியாது, நம்ம கோமாச்சி ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆனா அவனையும் தடுத்து போட்டு அவனுக்கு பதிலாக மெரியாவும் இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் வந்துட்டு மருந்து செல்லிட்டு வெளியே வந்து போறாங்க. உடனே அவங்க வந்து பூச்சி பெண்களா மாறி டெஸ்கோ ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆனா வண்டி அந்த பூச்சிகளை தொலைச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பல்டி அடிச்சு எல்லாரும் வந்து மயக்கமாயிட்டானுங்க. ஆனா வெளியே இருந்தாலும் நம்ம டெசுகா மரியா ஒசகா இவங்க 3 பேர் பாத்தீங்கன்னா தூக்கி வீசப்படுறானுங்க. ஆனா இந்த லூஸ் வண்டி பாத்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோடு ஆன் ஆகி அங்கிருந்து உடனே வந்து தானா கிளம்பி போயிருந்துங்க. செவ்வாய்கிரகம்னாலே நம்ம எலான் மஸ்க் தான் போல. அவனை மாதிரியே ஐடியா, அவனை மாதிரியே வண்டி, அவனை மாதிரியே ஆட்டோ மோடு, எப்படியெல்லாம் பாருங்க வச்சு வைக்கிறாங்கன்னு. சரி, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெசுகா மரியா ஒசகா அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அப்படி விழுந்து கிடக்குறாங்க. இவங்களை வந்து அந்த கரப்பம்பூச்சிகளை சுத்தி வளைச்சு கூடி சீக்கிரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்தம் பண்ணிடுதுங்க. ஸோ இப்போ வண்டியில போனவங்க நினைவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பக்ஸுவனுக்கு வெளியே வந்து சேர்ந்துட்டோம்னு பாக்குறாங்க. ஆனா கூட வந்த 3 பேர் ஆளை காணாம கொஞ்சம் கூட கவலை ஒருத்தனுக்கும் இல்லைங்க. ஸோ இப்போ 5 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் வெளியே வந்து பார்த்துக்கோங்கன்னு விட்டு போட்டு 3 பேர் உள்ள போறாங்க. அப்போ வந்து ஷிப்ல இருக்கிற டேட்டா வந்து பூமிக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம மீனாக்கா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது எங்க போகுது யாருக்கிட்ட போகுதுன்னு பாக்கறதுக்கு முன்னாடிங்க வெளியே 2 பேர் இருக்கிறவங்க கத்துறதை கேட்டுட்டு இவங்க போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் வந்துட்டு உயிர் இல்லாம கண்டுபிடிக்கிறாங்க. கூடி சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா கரப்பம்பூச்சிகள் வந்து அவங்கள வந்து சுத்தி வளர்க்குதுங்க. அப்ப கோமாச்சி வந்து மருந்து செலுத்திக்கிறாங்க. கொலைவி மனிதனா மாறி அங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வெற்றிகரமா வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறாருங்க. இப்ப ஜின்னு பாத்தீங்கன்னா அவர் மருந்து போட்டுக்குதுல அவர் வந்து ஒரு வெட்டிக்கிளி மனுஷனா மாறிடுறானுங்க. அவர் வந்து குதிச்சு உதச்சே வந்து எல்லா பூச்சிகளையும் சாவடிக்கிறானுங்க. இப்போ நம்ம மீனாக்கா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தயிர் பூச்சி மாதிரி மாறி அவங்க வந்து எல்லா பூச்சிகளையும் வெட்டி சாய்க்கிறாங்க. இப்போ வந்துங்க நமக்கு சீன் வந்து மாறுதுங்க. இப்போ வந்து நம்ம ஹோண்டாவை காட்டுறாங்க. அவர் வந்து யாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமா ரகசியமா வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காருங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய்கிரகத்தில் இருக்கிற ஒரு கரப்பம்பூச்சி கூட தான் பேசிட்டு இருக்காருங்க. அட என்னடா அது பெரிய பித்தலாட்டமா இருக்கு நீங்க கேட்பீங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹோண்டா கிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா வக்ஸுபானுக்குள்ள போகுதுங்க. அங்க போயிட்டு மறுபடியும் ஆக்சிஜன் சிஸ்டம் எல்லாம் ஆன் பண்ணிட்டு அதோட வந்துட்டு உடம்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2ஆ பிரியுதுங்க. அதுக்குள்ள இருந்துட்டு நம்ம அசுகா வந்துட்டு வெளியே வராங்க. அடிபாவிமாவில நீ எங்க போன இங்க எப்படி வந்து நம்ம கேட்போம். நம்ம மைண்ட் வைஸ் புரிஞ்சுட்டு இவங்க வந்து பிளாஷ்பேக் பண்ணி காட்டுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இச்சிரவும் அசுகா போகும்போது நம்ம அசுகா வந்து கரப்பாம்பூச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க சாகும்போது வந்து அவங்களோட சக்திகளை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சிகளை வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களும் ஒரு கரப்பாம்பூச்சி பெண்ணா வந்து மாறிட்டதா நமக்கு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே
போயிட்டு இப்ப நம்ம ஷிப்புக்குள்ள இருக்கிற டோஜிமாவை பார்த்து சுட்டுறாங்க. ஏன்னா டோஜிமா தலாம் நல்லவர் போல. இச்சிரோ மேல வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊத்துறாங்க. செவ்வாய் கிரகத்துல தண்ணி எங்க கிடைச்சுன்னு தெரியல. இப்பதான் நமக்கு சொல்ல வராங்க நம்ம இச்சிராவும் அசுகாவும் ஒரு கூட்டாளிங்க அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு ஒரு காத்து இல்லாம தூங்குற நிலைக்கு போயிட்டதாகவும் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பூச்சியை தான் அவன் நினைச்சு மாறிட்டதாகவும் இங்க வந்து நமக்கு சொல்றாங்க. நம்ம ஹோண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கரப்ப மூச்சிகளோட ஒரு பெரிய முட்டையை வந்துட்டு பூமிக்கு கொண்டு வரணும்ட்டு இவங்க 2 பேருக்கும் உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்து நமக்கு இங்க சொல்றாங்க. இப்படி இந்த முட்டையில இருந்து வர இந்த பூச்சிகளை வந்து மறுபடியும் மரபணு ரீதியா வந்து டூப்ளிகேட் பண்ணி அரசாங்கத்துக்கு வந்துட்டு ஒரு ராணுவ படை வந்து செஞ்சு தரதா இவர் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு தான் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்ம ஹோண்டா. ஸோ இந்த ஒரு பிளானை வந்து வெற்றிகரமா செய்யதான் மற்ற பூச்சிகளை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி மற்றவங்களை வந்து ஏமாத்தி செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அமைச்சிருக்கிறதாவும் அவங்கள வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டதாகவும் இங்க வந்து நமக்கு சொல்றாங்க. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சேன்னா பக்ஸ் 2ல வேணும்னே ரிப்பேர் பண்ணதை வந்து நம்ம இச்சிரை வந்து சரி பண்ணிடுறா. அப்படி அண்ட் அங்கிருந்து அந்த முட்டையை வந்துட்டு எப்படியாவது தேடிட்டு போலான்ட்டு அவங்க வந்துட்டு செவ்வாய் கிரகத்தை விட்டு சீக்கிரமே கிளம்புறாங்க. ஆனா அவங்க கிளம்பும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை வந்து உடஞ்சு அதுக்குள்ள இருந்து 2 கரப்பாம்பூச்சி வந்து வெளியே வருது. சரி, நம்ம அசுகாக்கு தான் மைண்ட் கண்ட்ரோல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த 2 கரப்பாம்பூச்சி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு அவங்க சக்திகளை யூஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவன் நேரம் பாருங்க, பண்ண பாவத்துக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்ல. அது மாதிரி வந்துட்டு இந்த புதிய கரப்பாம்பூச்சி மேல அவளோட சக்தி வந்துட்டு யூஸ் ஆக மாட்டேங்குது. மற்ற சாதாரண பூச்சி மாதிரி இல்லைன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்துட்டு உடனே என்ன பண்ணுதுன்னா நம்ம அசுகாவை வந்து போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுதுங்கன்னா உடனே சைரன் மாதிரி காத்துதுங்க. அண்ட் இதை கேட்டுட்டு தரையில் இருக்கிற மற்ற கரப்பாம்பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரக்கை வச்சுட்டு பறந்து போய் நம்ம பக்ஸ் 2 ஷிப்பை வந்து தாக்குதுங்க. இதனால என்ன ஆகுதுன்னா பக்ஸ் 2 ஷிப்பு வந்து கோளாறாகி நம்ம பக்ஸ் 1 ஷிப்பை பக்கத்துல வந்து விழுந்து விபத்துக்குள்ளாகுதுங்க. உடனே வந்துட்டு முட்டையில இருந்து வெளியே வந்த அந்த 2 பூச்சி வந்துட்டு என்ன பண்ணுதுங்கன்னா மற்ற பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அங்க வந்து காமாச்சி, ஜின்னு, அப்புறமா மீனாக்கா வந்துட்டு தாக்க சொல்லுதுங்க. சரி, ஆல்ரெடி சண்டை போட்டு இருக்கிற இவங்க 3 பேர் வந்துட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அடிச்சு தூக்கி போட்டுருக்காருங்க. ஆனா இந்த முட்டையில இருந்து வந்த 2 பூச்சியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தியா வந்து இருக்கிறத வந்து பாக்குறாங்க. இதனால வந்துட்டு இவங்க 3 பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நம்ம நேரம் பாத்தீங்கன்னா நம்ம மீனாக்கா வந்துட்டு ஒரு கரப்பாம்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கையை வெட்டி போட்டு இவங்க வந்து கொண்டுடுங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு காமாச்சியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நிறைய வாட்டி வந்துட்டு அந்த மருந்து வந்து அவங்க உடம்புல செலுத்திக்கிறாங்க. இதனால வந்து அவங்க சக்தி வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. அண்ட் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா வந்து அவங்க சுத்தி இருக்கிற கரப்பாம்பூச்சிகளை வந்து அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கரப்பாம்பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப பயங்கரமா கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கனால வந்து அவங்க வந்து கூடி சீக்கிரமே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து நம்ம ஜின்னு என்ன பண்றா அப்படின்னா இன்னொரு டோஸ் மருந்து வந்து போட்டுக்கிறான். அதனால பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரெக்க முளைச்சுங்க. இதனால பறந்து வானத்துலாம் சண்டை போடலான்னு போறான். ஆனா கரப்பாம்பூச்சிகளுக்கு ஆல்ரெடி பறக்க முடியும்னால அதுக்கு வந்து இவனை வந்து அடிச்சு தலையிலுக்கு வந்து தள்ளிடுங்க. அதனால ஜெயிக்க வேற வழி தெரியாம என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு வந்துட்டு நிறைய வாட்டி அந்த மருந்தை வந்து போட்டுக்கிறாங்க. இதனால அவன் வந்து மறுபடியும் மனுஷன் மாற முடியும் அப்படின்ற வாய்ப்பே இல்லைன்னு கோமாச்சி வந்து கத்துறாங்க. ஆனா இதுல இருந்து நம்ம உயிரோட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த மருந்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால பல முறை சக்தி வந்து அவர் கூடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த முட்டையில இருந்து வெளியே வந்த ஒரு பூச்சியை வந்துட்டு வெற்றிகரமா சண்டை போட்டு ஜெயிச்சு போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இப்படி இந்த நிறைய வாட்டி மருந்து போட்டனால அவரோட உடம்பு வந்துட்டு லிமிட்டுக்கு வந்துடுங்க. இதனால தாங்க முடியாம அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ வந்து அந்த முட்டையில இருந்து வந்து இன்னொரு பூச்சி வந்து அவர் கொல்ல வருதுங்க. ஆனா இதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம கோமாச்சி வந்து வந்துடுறாரு. ஆனா கோமாச்சி வந்து நிறைய வாட்டி மருந்து போடாதனால பூச்சி வந்துட்டு அடிச்சு தூக்கி போட்டு வெளுத்து வாங்கிருங்க. சரி, அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சதுன்னு அவங்க 2 பேரும் கொல்ல வருதுங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து வானத்துல வந்து வெள்ளையா வந்து ஏதோ பறந்து வரதை வந்து நம்ம காட்டுறாங்க. அண்ட் அதோட உடம்புல இருந்து வெள்ளையா வந்து பவுடர் மாதிரி வந்து எல்லா பக்கமும் வந்து பரவுறத வந்து நமக்கு காட்டுறாங்க. அழகா வெள்ளையா ஏதோ பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அதையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அண்ட் இப்பதான் வந்து நமக்கு வந்து சொல்ல வராங்க இந்த வெள்ளைப்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட நனவோ. அவங்க வாயில இருந்து ஏதோ வெள்ளையா வருது நம்ம காட்டுறாங்க பாத்தீங்களா. அது வந்து ஒரு கொக்கூன் மாதிரி ஆகி இவங்க வந்து இப்போ ஒரு பட்டுப்பூச்சி மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து நமக்கு இங்க காட்டுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமாச்சி வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நனவோ பக்கம் பார்த்துட்டு குதிக்கிறாரு. இதே பார்த்துட்டு கீழே இருக்கிற ஒரு கரப்பாம்பூச்சி ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் நோக்கி சுடுதுங்க. தீப்பொறி வந்தனால அந்த சுத்தி விழுந்த எல்லா தூசி அந்த பவுடர் இருக்கு பாத்தீங்களா நம்ம நனவை போட்டது, அதெல்லாம் ஒரு வெடி மருந்து மாதிரி ஆகி அதெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. கோமாச்சி மேல அந்த குண்டு பட்டதும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் கத்தர சத்தம் கேட்டுட்டு நம்ம ஜின்னு வந்து முழிச்சிட்டு அவரோட ரக்கையை விரிச்சிட்டு அங்க இருந்து பறந்து போய் நம்ம கோமாச்சி வந்து காப்பாத்திடுறாங்க. ஆனா நம்ம நேரம் பாருங்க பூச்சியா மாறி வந்த நனவு வந்துட்டு அந்த நெருப்புல மாட்டி அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க மறுபடியும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கோமாச்சி வந்து முழிச்சு பாக்குறானுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு வந்து முழுசாவே ஒரு வெட்டிக்கிளி மனுஷனா மாறிட்டானுங்க. அவன் வந்து என்ன சொல்றான்னா இனிமே என்னால பூமியில எல்லாம் வந்து வாழ முடியாது, அதனால என்னை இங்கேயே விட்டு போயிருப்பா சாமி அப்படின்னு வந்து சொல்றானுங்க. சரி, அவர்
அவருக்கு வேற எதுவும் பண்றதுக்கு தெரியாதனால காமாட்சி என்ன பண்றாருன்னா ஜின்னை அங்கேயே விட்டுட்டு திரும்பி வந்துட்டு ஷிப்பை நோக்கி போறானுங்க. ஆனா இன்னும் வந்துட்டு அந்த வெடி விபத்துல வந்துட்டு நிறைய கரப்பான்பூச்சி வந்துட்டு சாகாம இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப வந்துட்டு அந்த முட்டையில இருந்து வந்த ஒரு பூச்சி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம காமாட்சி வந்து தாக்க வருதுங்க. ஆனா வெடி விபத்துல மாத்திக்கிறதுனால அதுக்கு வந்து சக்தி கம்மியா இருக்குதுங்க. அதனால காமாட்சி வந்து வெற்றிகரமா வந்து அதை அடிச்சு போட்டுறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கொல்லாம அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுறானுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஷிப்புக்குள்ள போய் பார்க்கும்போது தான் நம்ம இச்சிரோ பை வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு அவர் வந்து கண்டுபிடிக்கிறானுங்க. ஆனா நம்ம இச்சிரோ பை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவரை நோக்கி ஒரு துப்பாக்கி நீட்டி சுடுறானுங்க. ஆனா அவரை சொல்லீங்க, அவர் பின்னாடி வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து அவர் கொல்ல வந்திருக்கு, அதையே தான் சுட்டுருக்கானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஷிப்ல இருந்த ஒரு எஸ்கேப் விமானத்தை தூக்கிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி பூமிக்கே போயிடலான்ட்டு கிளம்புறாங்க. அவ்வளவுதானுங்க இந்த படம். ஆனா 1.5 மணி நேரம் எப்படியோ இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டானுங்க. இந்த படத்தை இந்த வீடியோனால நீங்க பார்த்துட்டு உங்க டைம் சேவ் ஆயிருக்கும்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்க்காம தப்பிச்சிட்டீங்களேன்னு சொல்லலாம். ஐயோ அப்போ முடியலடா சாமி, இப்படியெல்லாம் யோசிச்சு படம் எடுக்கிறாங்கன்னே புரியலுங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி நான் கோச்சுக்கு வேணுங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இன்னொரு படத்தை கூடி சீக்கிரம் கொண்டு வரேனுங்க, அப்போ பார்க்கலாங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறணுங்க. நான் உங்கள் ஹோஸ்ட்டுங்க ராமுங்க. அவ்வளோதாங்க, வரட்டாங்க, டாட்டாங்க. இனிமேல் எல்லாம் இப்படி தாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே காமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. பார்க்கலாங்களா? டாட்டா.